UI கம்ப்யூட்டர்ஸ் இந்த சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, சில பேர் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிபியூவில் லோடு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகுது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இது ப்ராசஸருடைய இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி பார்க்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாஸ்க் பாரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ப்ராசஸிங் ஸ்பீடு அதிகமாகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னுடைய ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா i5 இங்கே இருக்க பாருங்கள், 12th ஜென்ரேஷன். ஸோ ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 16 GB. ஸோ சிங்கிள் ரேம் தான். ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கு 160 GB ஒன்று. ஸோ கீழே பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து NVMe SSD ஒன்று 1 TB. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தர்நெட் கிராஃபிக்ஸ் நார்மல் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதனுடைய ஸ்பீடு பாருங்கள், இது பாருங்கள், பர்சன்டேஜ் பாருங்கள். ஸோ 10% ஆவரேஜாக இது பார்த்தீங்க அப்படின்னா 10%லேருந்து 25% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ லோடு எப்படி கொடுத்து பார்க்கலாம், ஸோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நியூ டாக்குமெண்ட்டை ஒன்று, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே நான் கொடுக்குறத அப்படியே டைப் பண்ணிங்க. ஸோ நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ bat.exe. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் .bat. ஸோ இதை சேவஸ் பண்ணிக்கலாம். எங்கே பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்லேயே பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் அதே பேரே கொடுங்க. ஸோ windows.bat. ஸோ இதனோட எக்ஸ்டென்ஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா bat ஃபைலாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, bat சேவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் வீடியோ ரெக்கார்டிங்காக டபுள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இது செகண்டரி ஸ்க்ரீனு. ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் சேவ் ஆகிருக்கு. ஸோ நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இதோ இருக்குது பாருங்கள் அந்த ஃபைல். ஸோ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ அதுவுமே அங்கே ஃபஸ்ட்டே விண்டோஸில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இருங்க, நான் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இது ரன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இல்லாத 6 கொடுங்க. ஸோ நீங்கள் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் லேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வீஸ் சென்டரில் லோடு கொடுக்கும்போது CPU ஆஃப் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இதை லோடு கொடுக்கறது மூலயமா ப்ராசஸர் ஹீட் ஆகும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா கம்ப்யூட்டரில் அப்படின்றதுக்காகவும் செக் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு கேம் ஓப்பன் பண்ணும்போதே ஸோ அந்த ப்ராசஸர் வந்து பயங்கர ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுக்காகவும் நாங்கள் செக் பண்ணலாம். ஓகேங்களா? இது மெயினாக யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, ப்ராசஸருக்கு லோடு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் 100% போயிடுச்சு. ஸோ நான் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டேப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்கே ஹீட் ஆயிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ண பாருங்கள் கம்மியாகிடும் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ இது கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா இதனுடைய ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ப்ராசஸர் ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் CPU ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் தெர்மல் பேஸ்ட் வைக்கணும். ஸோ மெயின் ப்ராப்ளம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தெர்மல் பேஸ்ட் இல்லைனா கூலிங் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா, ஸோ ஃபேன் ஓடலை அப்படின்னா இந்த இஷ்யூ வரும். ஸோ அந்த மாதிரி லோடு கொடுக்கும்போதே ஷட் டவுன் ஆகும் CPU. ஸோ இது மெயினாக எதனால் ஆகுது அப்படின்னா, ஸோ ஹீட்டிங் இஷ்யூவால் தான் ஆகும். ஓகேங்களா? நம்ம லோடு கொடுக்கும்போது ப்ராசஸர் ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஸோ நீங்களே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ மோர் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு ஐடியா இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.